Good morning, sir. ஹாய், குட் மார்னிங். How is your health? நல்லா ஆயிடுச்சு இப்போ. நேற்று ஈவினிங் டாக்டரை போயிட்டு வந்தேன். Okay, okay. ஆக்சுவலாக காஃப் இருந்தது, ப்ளஸ் காலில் நிறைய வேக்ஸ் இருந்தது. ஸோ எல்லாம் Oh, கிளியர் பண்ணி விட்டாங்க. கிளியர் பண்ணி விட்டு ஒரு 2 நாளைக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்துருக்காரு. நேற்று நிம்மதியாக தூங்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் கன்சர்ன். headset யூஸ் பண்றீங்களா? இல்லை இல்லை, இல்ல இல்ல யூஸ் பண்ணுவீங்களா நார்மலா? நார்மலாவா? ஆமாம், வாக்கிங் ஆ, போகும்போது மட்டும் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா வேக்ஸ் நிறைய தான் ஃபார்ம் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக. பட் ஆனால் பாட்டு கேட்காம போகிறது, பாட்டுன்றதை விட நான் ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம அந்த ட்ரேடர்ஸ் பாட்காஸ்ட் இருக்குல்ல, ஓகே. அது இன்டர்வியூஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க, அதை தான் மெயினாக வாக்கிங் போகும்போது கேட்டு போவேன். ஓகே, ஸோ ப்ளஸ் என்னன்னா, நான் வெளியில போறது அப்படிங்கிறது, கார் இல்லாமல் வெளில போறதுன்றது வாக்கிங் அந்த நேரத்தில் தான். ஏன்னா டூ வீலர் போனால் கூட ஹெல்மெட் போட்டு தான் போவேன், அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால அந்த டஸ்ட்டுக்காக மெயினாக மாஸ்க் போட்டுட்டு இது போட்டு தான் போவேன். ஓகே. ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் போவேன். இயர்ஃபோன் இல்லை, ஹெட்ஃபோன். ஓகே. ஸோ அதனால டஸ்ட்டு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் வேக்சின்றது வரதான் செய்யும். ஓகே, அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்பப்போ 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு வட்டம் போய் பார்த்து கிளியர் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. தேங்க்யூ திருநாவுக்கரசு சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு மக்கள். இன்னைக்கு ஆக்சுவலா தூக்க கலக்கத்துல ஃப்ரைடேன்னு போட்டுவிட்டேன், அதுதான் ஒரு தப்பாயிடுச்சு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் டேன்றது போட்டிருக்கணும், தேர்ஸ்டேன்னு போட்டிருக்கணும். அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கம்ல பயங்கர ஒரு இரிட்டேஷனா இருந்தனால ஃப்ரைடேன்னு போட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு நிறைய பேர் ஜூம் மீட் இருக்குன்றத பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படினாலும் இப்போ ரெக்கார்டிங் செஷன் பார்த்தா தெரிய போகுது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா ஆக்சுவலா ஃப்ரைடே வந்து ஃபுல்லா ஒரு ரிவிஷனா வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதனால வேணா ஒரு கம்மிங் சண்டே வந்து டெஸ்ட் இருக்கு எல்லாருக்குமே, கேண்டில் ஸ்டிக்ல. எப்பவுமே லைவ் மார்க்கெட்ல டெஸ்ட் இருக்கும். அதாவது லைவ் மார்க்கெட்ல இல்ல, சண்டே அன்னைக்கு கொஸ்டின்ஸ் கேட்போம் குரூப்ல. அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும், இண்டிவிஜுவலா சொல்லணும். அது எப்பயுமே எல்லா பேட்சுக்குமே உள்ளது தான். அதை சண்டே வச்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பக்கா ரிவிஷனும் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஹராமி முடிச்சுட்டு, ஹராமி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அவ்வளவுதான். மெயினா கேண்டில் ஸ்டிக்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் தான். நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, 37 பேர் தான் வந்திருக்காங்க. சரி, நீங்க வீடியோ கட் பண்ணிக்கோங்க திருநாகரசு. வீடியோ கட்டிங்ல தான் சார் மேபி இமேஜ் வந்துடும். இமேஜ் வந்துட்டு இருக்கு. ஒரு 40 பேர் தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே, வில் கோ டு த கிளாஸ். Yes, ಪ್ರವೇಶ ಟೈಮ್ ಅಂತ ಮನೆ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ ஏன் மைக் ஆஃப் பண்ணல? அவ பேர் வரல, வெறும் ஜூம் யூசர் அப்படின்னு வருது. மொபைல்ல இருந்து அட்டன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ಸ್ಟೋರೇಜ್ ಹೋಯ್ತಾ அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம மியூட் போட வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படி? சரி, ஓகே, நம்ம வில் கோ டு த கிளாஸ். இப்போ பேசுறது எக்கோ அடிக்குதா இல்ல நார்மலா இருக்கா? அதை மட்டும் யாராவது ஒன்று ரெண்டு பேர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களேன். நார்மலா தான் சார் இருக்கு. நார்மலா தான் சார் இருக்கு. நார்மலா தான் சார் இருக்கு. எக்கோ நார்மலா அடிக்கல. தான் இருக்கு. ஏன்னா அந்த ஹாலில் உட்காந்து பேசினா ஜென்ரலா எக்கோ எஃபெக்ட் வரும். அதுக்கு தான் நம்ம ஸ்டுடியோல கேட்டு ஒரு ஃபில்டர் வாங்கி போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்ல. ஸோ அதனால அந்த ஃபில்டர் இருக்கிறதுனால எனக்கு முன்னாடி இப்போ பெரிய ஃபில்டர் ஒன்று இருக்கு. ஸோ அதனால இதாக தெரியாது. ஐ மீன் எக்கோ அடிக்காது. ஏன்னா அந்த ஃபில்டர் ஆகி போகும்போது எக்கோ திரும்ப வராது. ஏன்னா அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு பயங்கர கம்ப்ரெஷனாக இருக்கு. ஸோ இதுனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு, கொஞ்சம் லைட்டிங்கும் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டேன் இப்போ. ஸோ இப்போ இந்த ஜூம் யூசர் அவர் கட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அதுதான் ஏதோ பண்ண போய் ஏதோ கட் பண்ணி வெளில போயிருக்காரு. சரி, ஓகே, அட்மிஷன் கொடுத்தாச்சு மறுபடியும்.
ஓகே, இப்போ இதுக்கு போயிடலாம். ஸ்க்ரீன் ஷேரிங் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஹாராமி அப்படின்றது என்ன அப்படின்னா, அப்படியே நம்ம இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் புல்லிஷ் பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அதான் நீ குரூப்ல கூட போட்டிருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு மரிப்போஸ் கேண்டில் பெரிய ரெட் கலர் மரிப்போஸ் வந்திருக்கு. ஆனா அடுத்த நாள் அதுக்குள்ள பாடிக்குள்ளேயே இருக்கு. இப்ப நம்ம என்கல்ஃபிங்னா என்ன சொல்லுவோம், ஒரு கேண்டில் வந்திருக்கணும், அடுத்த கேண்டில் வந்து அதை அப்படியே ஃபுல்லா மறைச்சிருந்தால் அதுக்கு என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி இது என்கல்ஃபிங் கிடையாது, இந்த கேண்டில் என்கல்ஃபிங் கிடையாது. ஆமா, இது என்கல்ஃபிங் கூட சொல்லலாம். கரெக்டா, ஃபுல்லா தூக்கி வச்சா மறைஞ்சிரும்ல, விக்கும் மேல தானே இருக்கு. ஸோ இது வந்து என்கல்ஃபிங்னே வச்சுக்கோங்க, இப்போ உங்க புரிதலுக்காக சொல்றேன். இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஆயிருக்குங்க, புரியுதா? பியரிஷ் என்கல்ஃபிங் ஆனால் அடுத்த கேண்டிலோட ரூல் என்ன, அதான் நான் இப்போ பேசுறது ஹராமி பத்தி இல்ல, என்கல்ஃபிங் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். இப்போ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில், அதை வந்து அடுத்த ரெட் கேண்டில் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா மறைச்சிருக்கு. இப்போ இந்த லெஃப்ட்ல தூக்கி வச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த கேண்டில் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு மறைஞ்சிரும். இது என்கல்ஃபிங் அப்படிங்கிறது. அப்ப பியரிஷ் என்கல்ஃபிங் ஆனா இதோட ரூல் என்ன, அடுத்த கேண்டிலோட க்ளோஸ் அதான். வந்து இந்த கேண்டிலோட விக்குக்கு கீழே இருக்கணும். அப்பதான் அந்த என்கல்ஃபிங் ரூல் அப்படிங்கிறது பாஸ். கரெக்டா? இல்லைன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். அது எந்தெந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அதெல்லாம் இனிமே போக போக ஃபர்தர் கிளாஸ்ல பார்ப்பீங்க. இப்போதைக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இந்த என்கல்ஃபிங் பேரிஷ் என்கல்ஃபிங்கிறது ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறது எங்க தெரியுது, இங்கேயே தெரியுது. அடுத்த கேண்டில் ஹாராமின்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி பேர், இந்த ஹாராமின்றதுக்கு என்ன நேம், ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை கண்டுபிடிச்சதே ஜாப்பனீஸ் தான். ஓகே, அதே மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யூரோப்பியன்ஸ். ஜென்ரலா பாத்தீங்கன்னா தெரியும், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து என்ன அர்த்தம், சி ஓ அப்படின்னு தான் வரணும். கால் ஆப்ஷன்னா சி ஃபார் கால் ஃபார் சி, ஆப்ஷன் ஃபார் ஓ அப்படிதான் வரணும். புட் ஆப்ஷன்னா பி ஓ அப்படின்னு தான் வரணும். ஆனா பாத்தீங்கன்னா சிஇ பிஇன்னு வரும். அது ஏன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸ்ன்ற கான்செப்டை கண்டுபிடிச்சது வந்து யூரோப்பியன்ஸ். அதனால கால் யூரோப்பியன் புட் யூரோப்பியன் அப்படிங்கிறது தான் சிஇபி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸ் தான். அதனால அவங்களுடைய தாய்மொழியில் இருக்கிறத சில கேண்டில்ஸ்க்கு பேரா வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஹாராமிங்கிறது என்னன்னா அதே தான். ஹராமினா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பிரெக்னென்ட் உமன் இருக்காங்கல்ல, பிரெக்னென்ட் உமனோட வயிறு எப்படி இருக்கும், இப்படி நேர பாடி இருக்கும், இந்த இடத்துல வயிறு இருந்தா வயிறு இந்த இடத்துல உப்பி இருக்கும். கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு இதை போட்டு காமிச்சிடறேன், ஒரு டிராயிங் போட்டு காமிச்சிடறேன், இப்போ தெரியும். இந்த பிரஷ் டூல். இப்ப இப்படி பாடி இப்படி இருக்கு, ஆனா வயிறு மட்டும் இப்படி இருக்கு. தெரியுதா? ஒரு பிரெக்னன்ட் லேடி நின்னாங்கன்னா எப்படி இருக்கும், வயிறு மட்டும் உப்பி இருக்கும்ல. அதனால தான் அதுக்கு பேர் ஹாராமி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு மீனிங், ஹராமின்ற நேமுக்கு மீனிங். ஆனா இது கரெக்டா எக்ஸாக்டா இப்படிதான் இங்கதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, மாறி கூட இருக்கும். இதே இது இந்த இடத்துல இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்க இருந்தாலும் அதுக்கு பேர் ஹராமி தான். அதாவது இந்த கேண்டில் ரைட் சைட்ல நகர்த்திட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வர கேண்டில் சுத்தமா என்கல்ஃப் ஆயிடும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன், என்கல்ஃபிங்கிறது வேற, ஹாராமின்றது அப்படியே ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இந்த கேண்டில் தூக்கி இதுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிடும். என்கல்ஃபிங் என்ன சொல்றோம், இந்த கரண்ட் கேண்டில் தூக்கி லெஃப்ட்ல நகர்த்தினா முன்னாடி கேண்டில் கம்ப்ளீட்டா மறைஞ்சிரும் இல்லையா. அதே மாதிரி இந்த கரண்ட் கேண்டில் தூக்கி முன்னாடி லெஃப்ட்ல நகர்த்தினீங்கன்னா இந்த அடுத்த கேண்டில்ன்றது கம்ப்ளீட்டா தெரியாம இருக்கணும். விக்கு கூட வெளியில தெரியக்கூடாது. இப்ப விக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே இருக்கு, ஆனா பாடி மட்டும் இந்த இடத்துல இருக்குன்னா திஸ் இஸ் நாட் ஹராமி. ஓகே, அதாவது இப்ப விக்கு மட்டும் இவ்வளவு கீழே இருக்கு,
கீழே இருக்கு, ஆனா பாடி இதுக்குள்ள வந்துருச்சு சார். பாடி அதுக்குள்ள தானே இருக்கு, வச்சா மறைஞ்சிருப்பா? கிடையாது. விக்கு இதை விட கீழே வந்தாலே தட் இஸ் நாட் ஹராமி. இப்ப என்கல்ஃபிங் என்ன சொல்றோம்? இந்த விக்கு நீளமா இருந்தா அதுக்கு பேர் என்கல்ஃபிங் கிடையாது. இதை விட விக்கும் நீளமா இருக்கணும். இந்த கேன்ல தூக்கி அப்படியே லெஃப்ட்ல நகர்த்திட்டோம் அப்படின்னா இந்த விக்கு எதுவுமே தெரியக்கூடாது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா மறைஞ்சிருக்கணும். அதுக்கு பேரு என்கல்ஃபிங் அப்படிங்கிறது. கரெக்டா? ஹராமுங்கிறது என்னன்னா அது கர்ப்பிணி பெண் அப்படிங்கறதா ஒரு வார்த்தைக்கான மீனிங். ஆனா இது என்ன காட்டுது அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆயிருக்கு, பையஸ் வரப்போறாங்க அப்படின்றது அர்த்தம். அது ஆக்சுவலா எப்ப வேலிடேட் ஆகும் அப்படின்னா இங்க வந்து அடுத்த கேண்டில் வந்து இங்க இதுக்கு மேல இந்த ஹைக்கு மேல க்ளோசிங் வைக்கணும். அப்பதான் இது சடால்னு ஃபுல்லா எனேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா பெரும்பாலும் அந்த மாதிரி ஆகாது. அடுத்தடுத்த கேண்டில்ல தான் வரும். இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க இருந்தா ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறி இருக்கு. ஆரோ ஃபார்மா வந்து இந்த கேண்டில் இல்லையா, இந்த கேண்டிலோட லோக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதுக்கான ரூல்ங்கிறது அதான். ஓகே, இப்போ ஒரு ஹேமர் வருது அப்படின்னா அந்த ஹேமருக்கு ஒன்னா அடுத்த கேண்டிலே மேல க்ளோஸ் வைக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருக்கலாம். ஆனா இது எப்ப வரைக்கும் எனேபிள், எப்ப வரைக்கும் இந்த ரூல் இருக்கு அப்படின்னா இந்த ஹேமர் கேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் அடுத்தடுத்த கேண்டில் எப்ப வேணா மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறது தான் ரூல். இது என்னது? ஒரு இன்வெர்டர் ஹேமர். கரெக்டா? ஆனா இந்த இன்வெர்டர் ஹேமரோட லோ பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லோ விக்கு, அந்த லோ விக்குக்கு கீழே வராத வரைக்கும் எப்ப வேணா மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறது தான் அடிப்படை புரிதல். இந்த கேண்டிலுக்கான ரூல்ங்கிறது பாஸ் ஆயிருக்கானா? பாஸ் ஆகல. ஏன்னா அடுத்த கேண்டில் வந்து இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கல. ஓகே, ஆனா லோக்கு கீழே வரல இல்ல. இந்த பாருங்க, இங்க வந்துச்சு, அடுத்த நாள் இந்த இடத்துல லோ வந்து இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஆயிடுச்சு. இது இந்த இடத்துல தெரியுதா? இப்ப நான் பேசுறது ஒரு ரிவிஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்திருக்கு, ஆனா ரூல் பாஸ் ஆகல. இது கேண்டிலுக்குள்ளேயே தான் இருக்கு, அந்த ஹைக்கு மேலேயும் போல லோக்குள்ளேயும் வரல, அடுத்தடுத்த நாட்கள் அதுக்குள்ளேயே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த லோ வரும்போது மறுபடியும் ரிஜெக்ஷன் வருது. ரிஜெக்ஷன் என்ன அர்த்தம்? கீழே இவ்வளவு தூரம் ரெட் கேண்டில், அந்த கேண்டில் லைவ்ல பார்த்துருக்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ரெட் டாக் ஃபுல்லா கீழே வந்திருக்கும். சரி, இது உடச்சிடும்னு பார்த்தா டக்குன்னு இந்த இடத்துல பையர்ஸ் வந்து மார்க்கெட் மேலே எடுத்து கொண்டு போயிட்டாங்க. இது என்ன ஷேப்பு? இது ஒரு ஹேமர், இதுவும் ஒரு ஹேமர், இதுவும் ஒரு ஹேமர். அப்ப சப்போர்ட்ல கரெக்டா அடுத்தடுத்து ஹேமர் வருதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கறது அர்த்தம். சார் அப்ப இங்கேருந்து இப்படியே போயிருக்க வேண்டியதானே சார், ஏன் சார் இதுக்கப்புறம் ஏறி இருக்கு அப்படின்னா இதுதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல தான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தால், நம்ம மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு வாங்குறது மிஞ்சி போனா எத்தனை ஷேர் வாங்குவோம்? ஒரு 100 ஷேரு, 200 ஷேரு, ஒரு 1000 ஷேரு. ஒரே கம்பெனில மிஞ்சி போனா அதிகபட்சம் 5000 ஷேரு. 5000 ஷேரு, 5000 ஷேர்னா எவ்வளவு வருது? அதுவே 1000 இன்டூ 5000, அப்ப எவ்வளவு ஆகும்? அதுக்கு மேல ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. கரெக்டா? அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த நாளுக்குள்ள வாங்கிடலாம். ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷன்றவங்க எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வித்தாதான் ஒருத்தர் வாங்க முடியும். ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயம், அதனால நான் நேரா பார்த்து சொல்லிடுறேன். ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் விற்கணும். ஒருத்தர் விற்கணும் அப்படின்னா ஒருத்தர் அந்த பக்கம் வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். இதுதான் மார்க்கெட்டோட பேசிக்கான விஷயம். கரெக்டா? ஸோ அப்படிங்கும்போது இன்ஸ்டிடியூஷன் வாங்கணும் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டரை விற்க வைக்கணும். அவங்க வித்தாதான் இன்ஸ்டிடியூஷன் வாங்க முடியும். இப்போ அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போட்டுட்டு அந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் இப்போ காமிச்சேன். இன்வெர்டர் ஹேமர் கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் இறங்காதுங்கிறது பிரைஸ் அனாலிசிஸ் படிச்ச அத்தனை பேருக்கும் தெரியும்ல. அப்புறம் எப்படி அவங்க விற்பாங்க? அப்ப அவங்கள விற்க வைக்கணும். விற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த வேலையை ஃபுல்லா இன்ஸ்டிடியூஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வாங்க முடியும். நான் தான் சொன்னேன், இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கினா என்ன ஷேர்? ஒரு 10 ஷேர், 20 ஷேர், 50 ஷேர், 100 ஷேர், 1000 ஷேர், 5000 ஷேர் வரைக்கும் ஒரு 2-3 நாளைக்குள்ள அக்யூமுலேட் பண்ணிட முடியும். ஒரு 100 ஷேர் இருந்தால் ஒரே நாளில் டக்குன்னு வாங்கிடலாம். ஒரு 5000 ஷேரா இருந்தா கூட ஒரே ரேட்ல நீங்க வாங்கணும்னா டெய்லி ஒரு 1000 ஷேரா வாங்கினா கூட 5 நாள்ல ஃபுல்ஃபில் ஆயிடும். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறதுன்றது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வாங்கணும்னா அந்த பக்கம் விற்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. இந்த பக்கம் வந்து கரெக்டா ஒரு இது வந்துருச்சு, ஒரு ஒரு ஹேமரோ ஒரு இன்வெர்டர் ஹேமரோ வந்துருச்சு அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் அதுக்கு கீழே விற்க மாட்டாங்கன்றது பிரைஸ் அனாலிசிஸ் படிச்சவங்களுக்கு தெரியும்.
அப்ப என்ன பண்ணணும்? பீரிஷ் கேண்டில் போட்டு பீரிஷ் பேட்டர்ன் போட்டாதான் இங்க வாங்கினவன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வருவான். இல்லையா பயந்து போய் வித்துட்டு வெளில வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த அமராஜா பேட்டரிஸ்லாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா தெரியும், பேட்டர்ன் பயங்கரமா பிரேக் ஆகி கீழே வந்திருக்கும். அப்போ நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கிட்ட கேட்டாங்க, சார் நீங்க அதை அக்யூமுலேட் பண்ண சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமா, எவ்வளவு சொல்லியிருந்தோம்? 800லேருந்து 700 வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணணும், மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் தான் சொல்லியிருக்கு. ஒரே தரமா பல்கா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை. அந்த யூடியூப் லிங்க் கூட பாருங்க. எதுக்கு? அது லாங் டேர்ம்ங்கும் போது இன்ஸ்டிடியூஷன் எப்படி அக்யூமுலேட் பண்ணுவானோ அதே ஸ்டைல தான் நம்மளும் அக்யூமுலேட் பண்ணணும். அதுக்காகத்தான் அந்த அமராஜா பேட்டரிஸ் எக்ஸாம்பிளா கொடுத்துருந்தேன். கரெக்டா? அது பாத்தீங்கன்னா பயங்கர செல்லிங் பட்டனா போட்டு போட்டு எல்லாரையும் விற்க வச்சு வாங்கிட்டு ஒரே நாள்ல 18% அடிச்சு தூக்கிட்டு மேல போயிட்டாங்க. கரெக்டா? அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்ன்றது. அதனாலதான் ஒரே ஒரு கேண்டில மட்டும் வச்சு டிசிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்காக தான் சொல்றது. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறத கேண்டில் ஸ்டிக்கு தான் கொடுக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டா நம்ம கேதர் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்றதுன்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட முடிச்சு இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது ஸ்விங். ட்ரெண்ட்னா என்ன, ஸ்விங்னா என்ன, அதை தான் அடுத்த வாரத்துல இருந்து பார்க்க போறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி கோர் ஐடியாங்கிறது என்ன? ரீட்டைல் இன்வெஸ்டரை காலி பண்றதுக்கு தான் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கிற கான்செப்டை எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதா? அதுக்காக தான் சொல்றேன். இப்போ மறுபடியும் ஸ்கிரீன் ஷேரிங் போயிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? ஒரு இன்வெர்டட் ஹேம்பர் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல மார்க்கெட் ஏறுதுங்கும் போது இங்கேருந்து எவ்வளவு பர்சன்ட் ஏறி இருக்கு? இந்த இடத்துல இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 10% இது என்னது? ஸ்பின்னிங் டாப் கேப்ல வருது. ஸ்பின்னிங் டாப் அடுத்து என்ன போடுறான்? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்பின்னிங் டாப் இதே மாதிரி பெருசா போடுறான். அடுத்தடுத்து ரெட் கேண்டிலா பார்த்தா மக்கள் என்ன பண்ணுவான்? ஐயோ மறுபடியும் இறங்கினுமோ டக்கு டக்குன்னு விற்க ஆரம்பிப்பான். அடுத்து என்ன பண்ணுவான்? படக்குன்னு ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங்க போட்டா இருக்கிறவங்க பூரா வித்துட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஹேமர் வந்துச்சு, ரூல் பாஸ் ஆயிடுச்சு, ஆனா அடுத்த ரூல் ஃபெயில் ஆகுது. இந்த ஹேமர் சொல்றேன் நான். இந்த கீழே இறங்கிட்டு இந்த ஹேமரு ரூல் பாஸ் ஆயிட்டு அடுத்து இறங்கும் போது இங்க வாங்கின பூரா இங்க வித்துட்டு வருவானா இல்லையா? வானா இந்த அளவுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சா? இங்க பாருங்க, இங்க வரைக்கும் போயிட்டு டக்குன்னு மேல ஏத்திட்டான். அப்ப இந்த இடம்ன்றது, இந்த லோ பாயிண்ட் விக்குன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய கேண்டில போட்டு இந்த கேண்டிலுக்குள்ளேயே ஃபுல்லா அக்யூமுலேட் பண்ணுவான். யாரு? இன்ஸ்டிடியூஷன். ஆனா என்ன, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றான், அப்பா புல்லிஷ் ஆரம்பிப்பா இது. ஸோ இதுக்கு கீழே போகாத வரைக்கும் தாராளமா நீ அக்யூமுலேட் பண்ணலாம். இதை ஸ்டாப் லாஸ் லெவலா வச்சுக்கலாம். டார்கெட் எவ்வளவு போகும்? போயிட்டே இருக்கும். ஏன்? அதெல்லாம் மிச்சத்துல பார்ப்போம். இப்போ இது வந்து டார்கெட்டோ என்ட்ரியோ பத்தி கிடையாது. எப்படி எப்படியெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட்டை வச்சு ப்ளே பண்ணுவாங்க, கேண்டில் ஸ்டிக்ல இருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியுதா? இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் போட்டா அதுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. இங்க வர்ற மாதிரி வந்துட்டு இன்ட்ராடேல போட்டு டக்குன்னு மேல க்ளோஸ் வச்சுட்டான். அதுக்காக தான் அந்த லைன் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி லைன் போட்டு வைக்கிறது இதெல்லாம் என்னன்னா, திஸ் இஸ் கால்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் அடுத்தடுத்த சிலபஸ்ல பார்ப்போம், அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வரும். இப்போதைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோவா சொல்லி வைக்கிறேன். இப்போ கேண்டில் ஸ்டிக்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன? இப்போ இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ஹராமி வந்திருக்கு. அப்ப இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த பெரிய மரிபோசி ரெட் கேண்டில், இந்த கேண்டிலோட விக்குக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும். அது என்ன சார் க்ளோஸ்? இப்போ இந்த கேண்டில் கீழே வராது, நீங்க இந்த கேண்டில்லாம் கீழே வந்துருச்சு இல்ல சார் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கோட ரூல் என்ன? அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தெரியும். இந்த லைன்னா இந்த லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்காத வரைக்கும் தான். க்ளோஸ் வச்சாதான் அந்த சப்போர்ட் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வரும். புரியுதா? அதெல்லாம் சேர்த்தாம பார்த்துக்கணும். இப்போதைக்கு கேண்டில் ஸ்டிக்கோட ரூல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று வருது, ஒரு புல்லிஷ் ஹராமி வருது அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் மேல அடுத்த நாட்கள்ல போக தான் வாய்ப்பு இருக்கு. அது எத்தனை நாள் சார் ஆகும்? அது நமக்கு தெரியாது. அது மார்க்கெட்டே சொல்லும். அடுத்து ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் முடிச்சு வரும்போது இந்த இடத்துல தான் பிரேக் ஆகும் மார்க்கெட் சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, நான் ஐடிசி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? யூடியூப்லேயே போட்டிருக்கேன், 285 to 300 தாராளமா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா? இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் அவுட்டுக்கு வரப்போகுது. இப்போ இந்த அடுத்த மாசத்துல இருந்து மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அப்போ இந்த 285ன்றது எப்படி 285 to 300 கரெக்டா அந்த ஏரியாவை, இப்போ அந்த ஜோனை எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் அந்த இடத்துல தான் அக்யூமுலேட் பண்ணுவாங்கன்னு தெரியும்.
ஸோ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றானோ அதே தான் நம்மளும் காப்பி பண்ணணும். ஒரு சக்சஸ் ஆகிற ஒருத்தர் என்ன பண்றானோ அதை நம்மளும் காப்பி பண்ணாதான் நம்மளும் சக்சஸ் ஆக முடியும். இப்ப இதுல இருந்து அந்த ஹராமில இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா அது புல்லிஷ் என்கல்ஃபிங், இது என்கல்ஃப் பண்ணிருக்கு. ஆனா இந்த என்கல்ஃபிங் பியரிஷ் என்கல்ஃபிங்கிறது ஃபெயிலுங்கிறத இந்த கேண்டில் ஹராமி சொல்லிடுச்சு. கரெக்டா? இதுதான் இந்த ஒரு ஆரோ ஃபார்மான்றதுல பார்த்தது. இப்ப அடுத்த கேண்டில் அடுத்த சார்ட்ல பார்ப்போம். இதுல எங்க வந்திருக்கு புல்லிஷ் ஹராமி? இந்த வந்திருக்கு. இது என்னது? பியரிஷ் ஹராமி. ஒரு ஹேமர் ரூல் பாஸ். ஆனா அடுத்தடுத்து மார்க்கெட் மேல போகணுமா இல்லையா? ஏன் போல? ஒரு ஹேமர் வந்திருக்கு, கரெக்டா டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்திருக்கு, பழமா ரூலும் பாஸ். ஆனா அடுத்து ஏன் மேல போல? இம்மீடியட்டா ஏன் போல? இந்த ஒரு பியரிஷ் ஹராமி இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கா? கரெக்டா பாடி, இந்த பாடிக்குள்ளே இது இருக்கா? அப்ப அடுத்த கேண்டில பியரிஷ் ஹராமி வந்தா இருங்கப்பா, இன்னும் நாங்க வாங்கி முடிக்கலப்பா, இல்ல வித்து முடிக்கலப்பா, இன்ஸ்டிடியூஷன் ஏதோ சொல்றான். இது என்ன ரெட் லைன் போட்டு வச்சிருக்கேன்? இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சும்மா ஒரு இதுக்காக காட்டுறேன் பாருங்க. இப்படி வரும். இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட சொல்லி முடிஞ்சுச்சு. ஆனா அது உடனே டம்மால் மொத்தமா வித்துட்டு ஓட முடியுமா? டைம் எடுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? நிப்பாட்டி வச்சு இந்த பாருங்க மந்த்லியில ஸ்பின்னிங் டாப். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? மரிபோஸ் இருக்கு, தெரியுதா? இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த மரிபோஸ் கேண்டிலுக்குள்ளேயே தான் இருக்கு மார்க்கெட். அடுத்தது ஒரு மரிபோஸ் வருது, பியரிஷ் மரிபோஸ். அடுத்தது ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப் வந்தா என்ன அர்த்தம்? கன்ஃபியூஷன். இப்போ நான் காமிச்சது டெய்லியில் இந்த இடத்துல ஹேமரை போட்டேன்னு எப்போ ரூல் பாஸ் நினச்சிக்கிட்டு வாங்கிடாதீங்கடா, டேய் அவசரப்பட்டு வாங்காதீங்கடான்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குற தகவல் தான் இந்த பியரிஷ் ஹராமி. இல்லைன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் இந்த இடத்துல போகும்போது மந்த்லி கேண்டில் பாருங்க, இந்த இடத்துலயே நமக்கு டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஏன்? ஃபேக் பிரேக் அவுட் அடுத்து மேலே போயிடும்னு நினச்சி வாங்கிடுவாங்க. நாங்கள் விற்கிறதுக்கு டைம் ஆகும், விற்க தான் போகிறோம், வாங்கலை அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த பியரிஷ் ஹராமி. கேண்டில் போட்டிருக்கு, ரூல் பாஸ் ஆயிருக்கு, ஆனாலும் அடுத்த கேண்டில்ல ஃபெயில் ஆயிடுச்சு. மார்க்கெட் அங்கேயே நின்றுச்சா? அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் மேல ஏற மாதிரி ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சா? ஏன்? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வருது. இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல போகும்போது பார்ப்பீங்க. அதுக்காக தான் நான் மக்களே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இத்தனை நாள் முடிச்ச எஜுகேஷனுங்கிறது வேற. சரி, இப்போ இதை மிச்ச கம்பெனி பார்த்துருவோம். இது என்னது? புல்லிஷ் ஹராமி. ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ப்ளூ லைன் போட்டிருக்கோமா? இது என்னது? இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லலாம், ஏன்னா பாடி இருக்கு. இல்ல கிரேவ் ஸ்டோன் வச்சுன்னு சொல்லலாம். ஆனா அந்த லைன் போட்டு வச்சிருக்கோமா? எதுக்கு லைன் போட்டு வச்சிருக்கு? இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல புல்லிஷ், அப்ப இந்த இடத்துல வருது, அப்ப இந்த இடத்துல வாங்கலாமா? அப்ப இங்கே வாங்கியிருந்தா இந்த இடத்துல மேல வாங்கலாமா? இல்ல வாங்கியிருக்கோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு, நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. இங்க வாங்குவோம், அடுத்து இங்க வாங்குவோம், அடுத்து இங்க வாங்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டே இருப்போம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அப்படிதான் பண்ணணும். நீங்க பிரைஸ் அனாலிசிஸ் படிச்சா ட்ரேடரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்வெஸ்டரா இருந்தாலும் எந்தெந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணிட்டே போறதுன்றது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஹெச்இஎல் ஒரு இன்வெஸ்டரா இருந்தா எப்படி எப்படி பண்ணணும்ன்றது சொல்லிடுறேன். ஏன் இந்த இடத்துல பிளஸ் வரல? ஏற்கனவே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கு. பிஹெச்இஎல் இந்த இடத்துல பாருங்க, ட்ரெண்ட் லைன் கரெக்டா வந்துட்டே இருக்கும். அதையும் நான் ஏற்கனவே எஸ்எம்எஸ் குரூப்பா இருக்கும்போது போட்டிருந்தேன். கரெக்டா இந்த லைன் உடைக்கல. அப்ப என்ன பண்ணுவோம்? 250ல வாங்குறேன்னு அதையும் போட்டிருந்தேன். ஏன்? ஏற்கனவே 30 ரூபால வாங்கியிருக்கு, அடுத்து 58 ரூபால வாங்கியிருக்கு, இப்ப 250 ரூபால வாங்குறேன்னு போட்டிருந்தேன். எஸ்எம்எஸ் குரூப்பா இருக்கவங்களுக்கு தெரியும். அதை நான் வேணா எடுத்து அப்புறமா லக்ஷ்மி கேளுங்க, ஸ்கிரீன்ஷாட் போடுவாங்க. வாட்ஸ்அப் சேனல் இல்ல, வாட்ஸ்அப் குரூப். எஸ்எம்எஸ் முன்னாடி குரூப் ஆச்சுமா, குரூப் 1 குரூப் 2 அதுல போட்டிருந்தேன் முன்னாடி. அதாவது கொரோனா பீரியட் அப்போ அந்த 2021 நம்ம இப்போ என்னோட கிளைண்டா இருக்கு ஞானசீலன்னா நான் 33 ரூபாய்க்கு கொடுத்தேன் இந்த இடத்துல. 2021 லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 27 முடிஞ்சு இந்த இடத்துல சப்போர்ட் ஆனு இந்த இடத்துல 30 ரூபா 32 ரூபாய்க்கு எடுத்தோம். இன்னைக்கும் வச்சிருக்கத விற்கலை, வாங்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கும் விற்கவே இல்லை. 33 ரூபால வாங்கினோம். அடுத்து இந்த பிரேக் அவுட் ஆனா அடுத்து 75 80 ரூபாய் ரேஞ்சில் வாங்கினோம். அதையும் போட்டிருந்தேன். 80 ரூபா தாண்டிச்சுன்னா பெரிய ஜாக்பாட் அப்படின்னு அதையும் போட்டிருந்தேன்.
நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் கூட எடுத்து அப்புறம் குரூப்ல போடுறேன் பாருங்க. பெரிய ஜாக் பாட்டன் போட்டிருந்தேன், இதே ஜாக் பாட்டன் வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். above 80 it will be a big jack பாட்டன் போட்டிருந்தேன். இது பாத்தீங்கன்னா above 80 தான். இந்த ரேஞ்சுக்கு மேல போக ஆரம்பிச்சேன்னா பெருசா ஏறிடுச்சு. இங்க கொஞ்சத்தை கழட்டி விட்டோம், ஒரு 50% கழட்டி விட்டாச்சு. ஏன்னா 33ல வாங்கியிருக்கு, 58ல வாங்கியிருக்கு, 80ல வாங்கியிருக்கு. அதுல டோட்டல் குவான்டிட்டியில ஒரு 50% குவான்டிட்டி இங்க கழட்டி விட்டாச்சு. ப்ராஃபிட் ஃபுல்லா எடுத்தாச்சு. எவ்வளவுல வித்தோம்? 300 ரூபாயில விற்கிறோம். ஏன் இங்க ரெசிஸ்ட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல. இங்க வித்துட்டு இங்க வித்த காசுல பாதியை கொண்டாந்து மறுபடியும் இங்க. இப்போ பிஎஸ்சியில் எங்களுக்கு சுத்தமா 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இங்க போட்டதுல 50%னா எங்க 30ல வாங்கி 230 ரூபாய் எங்க வித்துருக்கோம் பாருங்க. மொத்தத்துக்கும் ப்ராஃபிட் வீட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆனாலும் மறுபடியும் இந்த லாப காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இங்க வாங்குறோம், இங்க வாங்குறோம், இங்க வாங்குறோம். ஆனா 250ல தான் வாங்கினோம் நாங்க, இங்கெல்லாம் வாங்கல. 250ல வாங்குறேன்னு மறுபடியும் போட்டிருந்தேன். அப்ப எனக்கு ஆவரேஜ் எங்க வரும்? இங்க இதோட ஆவரேஜ்ன்றது ஒரு 80 ரூபாய், இங்க வாங்கினது 250. அப்ப 250 150 ரூபா தான் ஆவரேஜ் வரும். இப்ப எவ்வளவு இருக்கு? 350. இப்படிதான் பண்ணணும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. புரியுதா? இதெல்லாம் எப்படி தெரியும்? பிரைஸ் அனாலிசிஸ் வச்சு தெரிஞ்சாதான் தெரியும். அப்ப கேண்டில் ஸ்டிக்ன்றது வரும். இது என்னது? என்கல்ஃபிங்கா இல்லையா அது? சரி வேண்டாம், மறுபடியும் சப்ஜெக்ட் மாறும். இப்போ நம்ம இந்த ஹராமியை முடிச்சு விட்டுருவோம். இந்த இடத்துல என்ன கேண்டில் வந்திருக்கு? ஹேமர் ரூல் பாஸா? இங்க இது மட்டும் தட 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 தடன்னு எப்படி ஏறுது? கரெக்டா இந்த இடத்துல சப்போர்ட்ல இங்க ஒரு ஹேமர் வந்திருக்கு. அடுத்த ஹேமர், இந்த ஹேமரோட ரூல் பாஸ் ஆகல, அடுத்த ஒரு ஹேமர் ரூல் பாஸ் ஆயிடுச்சு, அப்படியே மேல போயிடுச்சு. கரெக்டா அந்த லோல வந்து சொல்லியிருக்கா மார்க்கெட்டு. ஏன் அந்த லைன் கரெக்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் மேட்ச் ஆகணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேனல் இருக்கும், மூணாவது கன்ஃபர்மேஷன். இது பாத்தீங்கன்னா சேனல் பாட்டம். இது சேனல் பாட்டம்ல கரெக்டா வருது. மந்த்லி சப்போர்ட் இவ்வளவு கன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த இடத்துல. அதனாலதான் இவ்வளவு தர தர தரன்னு ஏறி இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து எல்லாத்தையும் சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்ப அடுத்தது இது. இங்க என்ன வருது? இது ஒரு பீரிஷ் ஹராமி. ஏன்னா அந்த கேண்டில் வந்திருக்கு, இந்த பாடிக்குள்ளேயே கரெக்டா இந்த என்கல்ஃபிங் இது இருக்கு. இது விக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருந்தால் அது ஹராமி கிடையாது. இதனால புரிஞ்சுக்கோங்க. இதே பாடி இவ்வளவு நீளமா இருந்தாலும் இது ஹராமி தான். ஆனா இந்த விக்கு வந்து இவ்வளவு நீளமா உள்ளுக்குள்ள இருக்கு, இந்த பாடியை தாண்டி விக்கு இருக்கு, வச்சா மறையல அப்படின்னா திஸ் இஸ் நாட் ப்ராப்பர் ஹராமி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா வெறும் கேண்டில் ஸ்டிக்கை மட்டுமே வச்சு நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க போறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். டிசிஷன் எடுக்கிறதுக்கு வெறும் கேண்டில் ஸ்டிக் பத்தாது. ஆனா இதுல டிசிஷன் எடுக்கலாமான்றதுக்கு மிச்ச விஷயங்கள், அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இல்லையா? அதுக்கான இன்ஃபர்மேஷன்ன்றது கேண்டில் ஸ்டிக்கு தான் கொடுக்கும். திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்ஃபர்மேஷன்ன்றது கேண்டில் ஸ்டிக்கு தான் கொடுக்கும். ஆனா அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்த்து தான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. கரெக்டா? இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன போட்டான்? ஒரு பீரிஷ் ஹராமி போட்டான். ஏன்? எப்பா இன்னும் நாங்க வாங்கி முடிக்கலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்க மறுபடியும் ஸ்பின்னிங் டாப் போட்டு இங்கெல்லாம் போட்டு குழப்பி இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ரிஜெக்ஷன். ஏன்? இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும், இந்த பீரிஷ் ஹராமி போட்டானா அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கா. சாரி, இந்த ஸ்பின்னிங் இந்த இடத்துல வேணாம், இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேண்டாம், இதுவுமே சேனல் தான். இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன். கரெக்டாக இந்த இந்த லைனுக்கு கீழே போகவே இல்லை. இந்த ஸ்பின்னிங் டாப் போட்டானா, ஸ்பின்னிங் டாப்னா என்ன அர்த்தம்? கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்களா இந்த கேண்டிலுக்கு கீழே? இங்க பாருங்க, இங்க வந்திருக்கா, இங்க போட்டுட்டு திருப்பி ரிஜெக்ஷன் ஆயிடுச்சா? இங்க பாருங்க திருப்பி ஸ்பின்னிங் டாப், திருப்பி இந்த கேண்டில் வந்து இது க்ளோஸ் இதுக்கு மேலே தான் இருக்கு. திருப்பி இந்த இடத்துல ஹேமர். இவ்வளவு தூரம் இந்த கேமர் வந்து லைவ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட்டா தான் இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி போயிட்டு ஹேமர் ரூல் பாஸ், மறுபடியும் ஒரு ரெட் கலர் ஹேமர் ரூல் பாஸ் போயிட்டானா மேல. இதெல்லாம் நீங்க போக போக அடிஷனலா எல்லா சப்ஜெக்டும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஆனா கேண்டில் ஸ்டிக்ன்றது இன்ஃபர்மேஷன் இதுதான் கொடுக்கும். கரெக்டா? இப்ப இந்த ஹராமின்றது என்ன? இருங்க, இன்னும் வெயிட் பண்ணுங்க, நாங்க இன்னும் ஃபுல்லா வாங்கி முடிக்கலன்றதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு சொல்றான். அப்ப இது எத்தனை நாள் அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க? இது பாருங்க, இது வந்தது பேரிஷ் ஹராமி வந்தது மார்ச் 13th. ஆனா வண்டி கிளம்புனது என்னைக்கு? ஏப்ரல் 7th. கிட்டத்தட்ட 20 நாள் வச்சு அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க இதை.
கும்மின்ஸ் வேணா பாருங்க, அடுத்தடுத்து மேலதான் போகும். ஏன்னா அது ஃபுல்லா அக்யூமுலேட் பண்றாங்கன்றது யாருக்கு தெரியும்? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு தெரியும். அப்ப இதுல போய் வாங்கிட்டு உட்காந்துருக்க மாட்டோம். எதுக்கு இப்போ எப்படி அரைக்க போறாங்க? ஒரு கிளாரிட்டி வந்து ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் ஆகி போகும்போது எடுத்துக்கலாம். இந்த கேன்ல தான் எடுப்போம். ஏன்னா அங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது, சேனல் பிரேக் ஆகுது, அதெல்லாம் நீங்க இன்னி போக போக கத்துக்குவீங்க. அப்ப இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் என்ன? இது சைடு வேஸ்ல போக போகுது, மார்க்கெட் பெருசா ட்ரெண்ட் ஆகாது, அவங்க அக்யூமுலேஷன் ஜோன்ல இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கப்புறம் கிளம்பும் போது இங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு பர்சன்ட் போயிருக்கு ஷார்ட்டா? இதுல இருந்து இதுதான் பிரேக் அவுட் கேண்டில். இது இதுல இருந்து ஆரம்பிச்சா இன்னி வரைக்கும் எவ்வளவு போயிருக்கு? 12% போயிருக்கு. எத்தனை நாள்ல? ஏப்ரல் 8ஆம் தேதியில இந்த ஒரு மாசம்னே எடுத்துக்கோங்க, இந்த நாள் வரைக்குமே எடுத்தீங்கன்னா 12% ஏறி இருக்கு. அப்ப ஃபியூச்சர்ஸ்ல வாங்கியிருந்தா எவ்வளவு ப்ராஃபிட், எம்டிஎஃப்ல வாங்கியிருந்தா எவ்வளவு ப்ராஃபிட்? இதெல்லாம் கரெக்டான என்ட்ரி எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிறது படிக்கிறோம். ஸோ பிரைஸ் அனாலிசிஸ் என்பது உங்களுக்கு மார்க்கெட்ல சம்பாதிக்கிறதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேண்டில்ஸ்டிக்கு, பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சேனல்ஸ், இதெல்லாம் தான் கொடுக்க போகுதுங்கிறதுக்காகத்தான் நீங்க அடிப்படையா அந்த கேண்டில்ஸ்டிக்ன்ற ஆல்பபெட்டை படிக்கிறீங்க. புரியுதா? ஸோ இது இப்போ இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு. யார் யாருக்கு இதுல டவுட் இருக்கு கேளுங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க, ஒத்துத்தரா கேளுங்க. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க. ஒண்ணுமே கேட்கல. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இல்ல சாரி, நீங்க ஏதாவது சரி ஜூம் மீட் தானே, ஏதாவது பண்ணினோட உட்காந்துருக்கலாம். சரி, ஓகே ஓகே. இப்ப கேள்வி கேளுங்க. வெய்ய காலம் பேர்பாடையோட உட்காந்துருக்கலாம். டப்புக்கு நம்ம கேமரா ஆன் பண்ணுனாக்க இது எதுக்கு? இது வம்பு பிடிச்ச வேலை. வேணாம் வேணாம், நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. ஆனா ஆடியோ கிளியரா கேளுங்க. கேளுங்க வெற்றி. என்னங்க மைக்கே ஆஃப் பண்ணிட்டாரு? சரி, வேற வேற யாருக்கு என்ன டவுட்டு? வெற்றி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது வெற்றி. வேற கொஞ்சம் சிக்னல்ல ஒழுங்கா இருக்கிறவங்க. முப்பத்தஞ்சு பேர் தான் பார்ட்டிசிபென்ட் இன்னைக்கு. சார் குட் மார்னிங் சார். பாலாஜி ஜெயங்கொண்டத்துல இருந்து. சொல்லுங்க மொழி. பாலாஜி மொழி இல்ல அது மொழின்னு வருது. அது ஜூம் யூஸ் இல்ல. ஒய்ஃப் கூட டீச்சரா இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நேம்லயே ஒய்ஃப் இருக்கு. டீச்சரா? சூப்பர். ஆமா சார். இது எனக்கு பேசிக்கா எதுவுமே இதுல வந்து இப்பதான் உங்க கிளாஸ்ல இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னா, ஸ்டாக்ஸே வந்து எனக்கு எங்கேருந்து எடுக்கிறோம், எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட்டே எனக்கு வந்து கிடைக்கல சார். அந்த மாதிரி டேட்டா வந்து இப்போ நீங்க எந்தெந்த இதெல்லாம் எக்ஸாம்பிளா காமிக்கிறீங்களோ அதை தான் வந்து நான் பின்னாடி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நோட் பண்ணி அந்த இது பண்றேன். ஓவராலா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்கும் சார்? இந்த அதாவது calculation. நான் முதல்ல இன்னைக்கு காலையிலே ஜூம் குரூப்லயே தெளிவா போட்டிருந்தேன். கேண்டில் ஸ்டிக்ல சப்ஜெக்ட்ல டவுட் இருந்தா கேளுங்கன்னு. ஓகே ஏன்னா நீங்க கேக்குறது ஸ்டாக் செலெக்ஷன்ற டவுட். ஓகே ஸ்டாக் செலெக்ஷன்றது எப்ப வரும்? இந்த டவுட் எப்ப வரும்னா, ஃபுல் தியரி 3 மாசம் இருக்கு இல்லையா? ஆமா சார். 3 மாசம் முடிச்சிட்டு 4ஆவது ம் மாசத்துல இருந்து பிராக்டிக்கல் ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஓகே ஓகே சார். அப்பதான் அந்த ஸ்டாக் செலெக்ஷன்ல டவுட் வரணும். அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஓகே சார். ஓகே சார். இந்த ஸ்டாக் செலெக்ஷனை பத்தி நான் டவுட் கேட்க சொல்லல. ஓகே முதல்ல சார். கேண்டில் ஸ்டிக்கு ஒரு படிக்கிற ஒன்னொன்னையும் தரவா டவுட் இல்லாம கிளியரா படிச்சாதான் நீங்க அந்த பிராக்டிக்கல் செஷன்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். ஓகே சார். இப்ப கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமா டவுட் இருந்தா கேளுங்க ஓகே. இல்ல சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேங்க சார். ப்ளீஸ். சார் குட் மார்னிங் சார். விஜயகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க விஜயகுமார். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு இந்த ஹராமிக் காண்டல், சாரி ஃபர்ஸ்ட் அது என்னது என்கல்ஃபிங் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, ம், அதை நாம வந்து லெஃப்ட் டு ரைட்னு கன்சிடர் பண்ணலாமா? கரெக்ட். அதே மாதிரி ஹராமிக் கரண்ட் கேண்டில் இது ப்ரீவியஸ் கேண்டில். லெஃப்ட் ரைட் Previous. புரிஞ்சுக்காதீங்க. ஓகே கரண்ட் கேண்டில் வந்து என்கல்ஃப் ஆயிருக்கு அப்படின்னா
ப்ரீவியஸ் கேண்டில், ப்ரீவியஸ் அதோட கேண்டில். முத கேண்டில். ஏன்னா ப்ரீவியஸ் டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க டே கேண்டில் வச்சு பார்க்கலாம், ஹவர்லி கேண்டிலா இருக்கலாம், இல்ல 15 மினிட்ஸா இருக்கலாம். அதனால ப்ரீவியஸ் கேண்டில்னு புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கேண்டில். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இதுல கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில், கரண்ட் கேண்டில் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாடி ஃபுல்லா விக்கு ஃபுல்லா முழுங்கி இருந்தால் அது என்கல்ஃபிங். ஓகே அது என்னவா முழுங்கி இருக்குன்றது புல்லிஷா பியரிஷாங்கிறது அந்த கலரை பொறுத்து இருக்கு. ஓகே. அதே மாதிரி அது அப்படியே குவைட் ஆப்போசிட் வந்து இது ஹராமி. ஹராமி கேண்டில். ரைட் டு லெஃப்ட்ன்றது வர நெக்ஸ்ட் கேண்டில்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஆமா, ப்ரீவியஸுக்கு பதிலா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கேண்டில். கேண்டில்னா என்கல்ஃபிங், நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் கேண்டில்ன்றது கேண்டில் ஹராமி. ஹராமி. ஓகே, ஓகே. நல்ல டவுட். குட். அடுத்து தேங்க்யூ. சார் சார் குட் மார்னிங் சார். புவனேஸ்வரன் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார் மேடம். சார் இப்போ ஒவ்வொரு கேண்டிலுக்கும் அடுத்த ஸ்டிக் தான் வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்லி பேசியிருக்கோம். புரியல. அடுத்த அடுத்த கேண்டில் தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கிறது மாதிரி நம்ம அடுத்த பேசியிருக்கோம். கேண்டிலோட க்ளோசிங், யா அடுத்த க்ளோசிங். ஸோ அதான் பட் நெக்ஸ்ட் கேண்டில். பட் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வந்துட்டு அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகல. ஸோ அடுத்த நாள் நம்ம அதை அது அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னதுனால ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ அடுத்தடுத்த கேண்டில் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியும். ஆமா, அதுக்கு ஓகே தான் ஓகே நான் இந்த இன்ஸ்டிடியூஷன் உதாரணம் சொன்னது காரணமே என்னன்னா, ஓகே ஏன்னா ஓகே. கேண்டில் ஸ்டிக்ன்ற லெசன் இன்னையோட முடியுது. யா ஃபுல் முடிஞ்ச என்னென்ன தேவையானதோ ரிவர்சல் கேண்டில்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, கேண்டில் ஸ்டிக்னு எடுத்தீங்கனாலே ஒரு 60-70 கேண்டில் ஸ்டிக் இருக்கு. ஆனா அதை உட்காந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி நமக்கு ஒன்றும் ஆப்போறது கிடையாது. பேசிக்கா ரிவர்சல் கேண்டில்ஸ் எதோ அதை மட்டும் தரவு பண்ணிக்கிட்டா போதும். ஓகே சார் ஓகே சார். அதாவது டோட்டல் சிலபஸ்ல மெயினான ஹைலைட் பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு தெரியுமா? ஆமாம் சார் எஸ் சார். அதை தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு கேண்டில் ஸ்டிக்ல ஓகே எது எது நமக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன், ரிலேபிளான இன்ஃபர்மேஷன் எந்தெந்த கேண்டில்ல வருதோ அதை மட்டும் ஓகே ஹைலைட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா ஓகே ஓகே சார். இப்ப இந்த கேண்டில் ஸ்டிக்ல படிச்சு இதை வச்சே சக்சஸ் ஆயிட முடியுமான்னு கேட்ட கிடையாதுங்கிறத நான் சொல்ல வர்றது. ஓகே ஓகே சார். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கேண்டில் ஸ்டிக்ன்றது வில் கிவ் ஒன்லி த இன்ஃபர்மேஷன். ஆனா ஓகே அடுத்தடுத்து கன்ஃபர்மேஷனுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓகே பார்க்க தான் போறீங்க அடுத்தடுத்து. ஷூர் சார் ஷூர். கேண்டில் ஸ்டிக் படி அது ஃபெயில் ஆயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஒரு கரெக்டா ஒரு ஹேமர் வந்திருக்கும், ரூல் பாஸும் ஆயிருக்கும், ஆனா மார்க்கெட் மேலே ஏறி இருக்காது. ஓகே அதுக்கு சார் தான் ஓகே. இன்னைக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹராமி, பேரிஷ் ஹராமியை போட்டு அங்கேயே நிறுத்திடுவானுங்க. ஓகே சார் ஓகே. புரியுதா? அதனால எஸ். ஓகே, அப்ப என்ன அர்த்தம், நீங்க இப்போ ஃபுல்லா எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ஓகே, இந்த வந்து பேட்டர்ன் வந்து டக்குன்னு பாஸ் ஆகல. பாஸ் ஆகாததுக்கு ஒரே ரீசன் இன்ஸ்டிடியூஷன் தான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேட்டர்ன் ஃபெயில் ஆகுறதுக்கும் ஒரு பேட்டர்ன் சக்சஸ் ஆகுறதுக்கும் காரணம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஏன்னா ஓகே இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் மேக் த கேண்டில்ஸ், கேன் டிசைன் த கேண்டில்ஸ். ஏன்னா அவன்கிட்ட அவ்வளவு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸா காசு இருக்கு. ஒரு ஹேமர் போடணும்னு நினைச்சானா ஒரு இன்ஸ்டிடியூஷனால போட முடியும். கீழே போற மார்க்கெட்டை அவனால அப்படியே பை பண்ணிக்கிட்டே இருந்தான், க்ளோசிங் வரைக்கும், மார்க்கெட் முடியிற வரைக்கும் பை பண்ணிக்கிட்டே இருந்தானா அப்படியே மார்க்கெட் ஏறி 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 அது மேலே ஏறி வந்துடும். ஆனா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால கேண்டில உருவாக்க முடியாது. ஆனா இன்ஸ்டிடியூஷன் கேண்டில உருவாக்குவாங்க. அதுக்காக தான் சொல்றேன், இது வந்து லாங்குவேஜ். ஓகே அப்ப சார் ஓகே. ஒரு ஏ அப்படின்னு எழுதுறான்னா யார் எழுதுறாங்களோ அவங்க இதை ஏ ஆக்க முடியும், என்ன வேணா ஆக்க முடியும் இல்லையா? எஸ் சார் எஸ் சார். பாக்குறவனால அதை மாத்த முடியாது, ஆனா எழுதுறவனால மாத்த முடியும். அதுக்காக தான் சொல்றேன், பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிறது டோட்டலா கேண்டில் ஸ்டிக் மட்டும் கிடையாது. டோட்டல் பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிற சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா இட்ஸ் a லாங்குவேஜ். ஒரு ஓகே இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஊடலுக்கு வந்து ட்ராப் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் விஷயம். பச்சை ஓப்பனா சொல்றேன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ட்ராப் பண்ணி எடுக்கிறோம். ஓகே சார் ஓகே. அவங்க எதுல போடுவாங்க? ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்பா நாங்க அக்யூமுலேட் பண்ண போறோம்பான்றதை எதுல சொல்லுவான்? மெயில்ல சொல்ல முடியுமா? இல்ல சோசியல் மீடியால சொல்ல முடியுமா? எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? நேரில் நேரில் பார்த்து பேசிட்டு இருக்க முடியுமா? நோ சார். அப்ப கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று இருக்குல்ல அவங்களுக்குள்ள. பறவைகள்னு வச்சுக்கோங்களேன், பறவைக்குள்ள ஒரு பறவைக்குள்ள இன்னொரு பறவை எப்படி கரெக்டா போகுது? எறும்பு தெரியுமா? எறும்புல எஸ் சார். இன்ஃபர்மேஷன் கேண்டில் இன்ஃபர்மேஷன் எறும்புகள்னே தனியா இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு நோ இடத்துல சார். சக்கரை போடுறீங்கன்னா நீங்க வேணா ஒரு 1 hour 2 hours வந்து இதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும்.
ஒரே ஒரு இடத்துல சர்க்கரையை மட்டும் போடுங்க, போட்டு ஒரு 3 to 4 hours அந்த இடத்துல ஏதோ ஒரு கேமரா வச்சுட்டு ஃபுல் ஃபுட்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு கேமரா வச்சுட்டு போயிடுங்க. ஒரு 2-3 எறும்பு தான் டக் டக்குன்னு வரும். வந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அது சாப்பிடாது. ஃபாஸ்டா டக்குன்னு வந்த வேகத்தை விட ஸ்பீடா திரும்பும். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 எறும்போ திரும்ப வரும். அந்த 7-8 எறும்பு ஓகே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னொரு 40-50 எறும்பு வரும். நான் இதெல்லாம் லைவா பார்த்துருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன், புரியுது? அது என்னது, இந்த இடத்துல இருக்குப்பான்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். இந்த இடத்துல இருக்கு, நீ வா நீ வான்னு நாங்க என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல இருக்கு நாங்களாம் சாப்பிடுறோம், நீ வான்ற இன்ஃபர்மேஷன் ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கொடுக்குது இல்ல, ஒரு காக்கா இன்னொரு சார் காக்காக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்ல, சார் ஒரு நாய் இன்னொரு பல நாய்களுக்கு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதுகளுக்கு எப்படி அந்த சவுண்ட் தானே, அந்த சவுண்ட் வேரியேஷன் தானே அதுங்களுக்கு உண்டான கம்யூனிகேஷனுங்கிறது. அதே மாதிரி தான் இந்த பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னும் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்கறது. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டும் கிடையாது, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே லட்சக்கணக்கான கோடிகள் காசு வச்சிருக்காங்க. அப்ப ஒருத்த ஹேமர் உருவாக்குறான்ற இன்ஃபர்மேஷனை அடுத்தவனுக்கு கரெக்டா சொல்லலைன்னா என்ன அவங்க இவன் வாங்க வாங்க அவன் வித்துக்கிட்டே இருந்தான்னு வைங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹேமர் போடணும்னு முடிவு பண்ணி வாங்கிட்டே இருக்கான், இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் அதை புரியாம வித்துக்கிட்டே இருந்தான்னு வைங்க, இவன் எப்படி ஹேமர் போட முடியும்? நான் சொல்ற லாஜிக் சரி புரியுது? சரி சரி சார் அதுதான். அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கு, பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேன் 27 வருஷமா இருக்கேன். இதெல்லாம் நான் லைவ் மார்க்கெட்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டது, கூகுள்ல படுத்து புரிஞ்சுக்கல. லைவ் மார்க்கெட்ல பார்த்து ஒவ்வொரு நாளும் 9:30 இருந்து 3:30 வரைக்கும் உட்கார்ந்து உட்கார்ந்து லைவ் மார்க்கெட்ல கத்துக்கிட்டது. அதனாலதான் நான் சொல்றது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம், அவ்வளவு வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பேக் டெஸ்ட் மட்டும் கிடையாது, லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படியெல்லாம் திருப்புறாங்க லைவ் மார்க்கெட்லன்றத கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன், கேண்டில் ஸ்டிக்ன்றது இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஆனால் அது அந்த கேண்டில் வந்து எல்லாமே அப்படியே ரூல் பாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, ரூல் பாஸ் ஆனாலும் அப்படியே மார்க்கெட்ல போயிடும்னு சொல்ல முடியாது. அது காரணம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க அவங்களுடைய டார்கெட் ஃபில் ஆகாம மார்க்கெட்டை நகர்த்த விட மாட்டாங்க. மார்க்கெட்டை நகர்த்துறதே இன்ஸ்டிடியூஷன் தான். இப்ப ஒரு படத்துக்கு போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸா போறீங்க, ஒரு 10 பேர் போறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு யார் யார் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்ப அத்தனை டிக்கெட்டு சேர்த்துதானே வாங்குவீங்க. எஸ் சார் அதே மாதிரிதான் இங்கேயும், இந்த இடத்துல எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் வாங்குவான்னு அவங்களுக்குள்ள சரியான கம்யூனிகேஷன் இருக்கும். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் யூனிட்டி கிடையாது. நீங்க தனியா உங்க பெட்ரூம்ல நீங்க உட்காந்து தனியா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவரை தனியா அவர் பெட்ரூம்ல அவர் உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் என்ன பண்றாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் எல்லாம் யூனிட்டா மொத்தமா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ண போறான்னு முத நாளே அடுத்தவனுக்கு தெரியும். எப்படி இன்ஃபர்மேஷனை வச்சு, கேண்டில்ஸுக்கு தான் இன்ஃபர்மேஷன். அதனால தான் நான் சொல்றேன், இந்த பிரைஸ் அனாலிசிஸ்ங்கிற சிலபஸ் அவ்வளவு முக்கியமான ஒரு சிலபஸை நீங்க படிக்கிறீங்க. அந்த சின்சியாரிட்டி அந்த டெடிகேஷன் உங்ககிட்ட இருந்தாதான் அவ்வளவு காசு கிடைக்கும். புரியுதா? எஸ் தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் என் நேம் வந்து செல்வம். சொல்லுங்க செல்வம். திருத்தணி சார். சார் இப்போ புல்லிஷ் ஆராமில ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு வந்து ரெட் கலர்ல வருது. இப்போ செகண்ட் கேண்டில் வந்து கிரீன் ஃபர்ஸ்ட் கலர். கேண்டில் இல்ல, ப்ரீவியஸ் கரண்ட் ஓகே நெக்ஸ்ட். ஓகே ப்ரீவியஸ் கேண்டில் ரெட் கலர்ல வருது. செகண்ட் கேண்டில் வந்து இப்பதான் சொன்னேன் செகண்ட் தேர்ட் சொல்லக்கூடாதுன்ட்டு. ப்ரீவியஸ் கேண்டில், கரண்ட் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே சார். இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ரெட் கலர்ல வருது, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கலர்ல நம்ம கரண்ட் சாரி கேண்டில் கரண்ட் கேண்டில் வந்து கிரீன்ல பார்க்குறோம். இது ரெட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து இது ஹராமிக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா ஆராமி தான், பட் வெயிட்டேஜ் கம்மி. ஓகே. அப்புறம் எனக்கு ஏன்னா அதுல என்ன இன்ஃபர்மேஷன் வருது நமக்கு, அந்த இடத்துல பையஸ் வரல இல்ல, ஆமாம் ஹராமிக்குள்ளதானே இருக்கு கேண்டில். கரெக்ட். அதாவது ஹராமி ஃபார்மேஷன் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், முதல் கேண்டிலுக்கு உள்ளதான் இருக்கு. ம் கரெக்டா? கரெக்ட். அப்படி இருந்து பையஸ் வரலைன்னா ம் அது ஹராமி தான், செட்டப் படி ஹராமி தான். ஓகே ஆனா அந்த இடத்துல பையஸ் வந்தாதானே அது புல்லிஷ் பேரிஷ்ன்றதே நமக்கு மீனிங் வருது. கரெக்ட். அதுதான், பட் வெறும் பிளைன் ஹராமி அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு இன்னொரு அதனால இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. புரியுது சார்.
எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல நமக்கு வந்து ஹேமர் வந்து நம்ம ரிவர்சல் புல்லிஷ் ரிவர்ஷன் சொல்லிட்டு ஒரே எக்ஸ்பெக்ட் ஒரே பண்றோம். நிமிஷம், நம்ம ஸ்டூடெண்ட்டு சிவா, வணக்கம் வணக்கம். ஜூம் மீட்ல முடியல, ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும், நானே கூப்பிடுறேன். அதான் 7:40 நம்ம ரெகுலர் எல்லாம் முடிஞ்சிருக்கும், இது பெய்டு வெர்ஷன். இது நம்ம வேணுங்கும் போது நிறுத்திக்கலாம், அதனால 7:45 நிறுத்துவேன். இன்னும் 1 or 2 minutesல முடிச்சிருவேன், கூப்பிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு சீனியர் பேட்ச் எல்லாமே 7 to 7:40 ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். ஸோ அதனால ஜூம் மீட் முடிச்சுன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட்ல நமக்கு ஹேமர் வருதுன்னா நம்ம அது ரிவர்ஸ் கேண்டில் ஆசை பண்ணுறோம் சார். அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுப்போம். இப்போ எனக்கு இதில் என்னன்னா இன்வெர்டர் ஹேமர் வர்றப்போ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து செல்லர் தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இதை எப்படி சார் நம்ம புல்லிஷ்கான ரிவர்ஸ்லாம் எடுத்துக்கிறோம்? ஆ, அதாவது என்ன சொல்லியிருக்கோம், இன்வெர்டர் ஹேமர் வருதுன்னா அந்த இடத்துல செல்லர் தான் டாமினேட் பண்ணியிருக்கான், உண்மைதான். கரெக்ட் டிசிஷன் கடைசியில செல்லர் தான் ஜெயிச்சிருக்காங்க. கரெக்ட். ஆனா அவ்வளவு தூரம் கேண்டில் மேல ஏத்த முடிஞ்சிருக்குல்ல. ஆமாம். அப்ப அந்த இடத்துல பையர் டாமினேஷன் வருதா, ஹேமருக்கு தான் வெயிட்டேஜ் கூடன்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட் சார். ஆனால் இதுக்கும் அடுத்த கேண்டில்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே அடுத்தடுத்த கேண்டில் பையஸ் வருதா புரியுது. அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அடுத்த கேண்டில் தான் நமக்கு அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த இடத்துல வந்திருக்கு, அந்த கேண்டிலோட லோ விக்கு கீழே போனா தான் இன்வெர்டர் ஹேமர் ஃபெயில் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே அந்த லோ விக்கு கீழே போகல அப்படின்னா எப்ப வேணா மார்க்கெட் மறுபடியும் மேல் பக்கம் திரும்பலாம். ஓகே சார். அதுக்கு தான் அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்ற, திரும்புமா திரும்பாதான்றது நமக்கு தெரிஞ்சிடும், அது சொல்ல வரேன். புரியுது சார். தேங்க்ஸ் சார். ஓகே, 7:46 ஆச்சு, முடிச்சுக்கலாமா இன்னைக்கு செஷனை? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா, என்ன டவுட் இருந்தாலும் குரூப்ல கேளுங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் கிளியரிங் செஷன் தான். என்னங்க? ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்ல கேக்குதுங்களா? கேக்குதுன்னு சொல்லிட்டேன். கேக்குதுன்னு அமைதியா இருந்தா என்ன பண்றது? சரி ஓகே, ஒன்று செய்யலாம், செஷன் முடிச்சுக்குவோம். ஏன்னா அடுத்தடுத்து வேலை இருக்கு. ஏன்னா நான் வேற 9 மணிக்கு லைவ் மார்க்கெட்ல உட்காரணும், போய் ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு அதுக்குள்ள சிவா வேற கூப்பிட்டுருக்காரு, அவர்கிட்ட டீம் டிஸ்கஷன் இருக்கு. ஸோ முக்கியமான டவுட்லாம் கேட்டிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். இதே மாதிரி ஒவ்வொரு ஜூம் மீட்லையும் லாஸ்ட் ஒரு 10 to 15 minutes டவுட் கிளியரிங் செஷன் வைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு முடிச்சுக்கலாம். என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் குரூப்லேயே கேளுங்க, டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன், ஒருத்தர் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. சண்டே அன்னைக்கு, கம்மிங் சண்டே அன்னைக்கு ஈவினிங் 7 to 7:30 அந்த ரேஞ்சில் வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதாவது இந்த சப்ஜெக்டோட டோட்டல் சிலபஸோட டெஸ்ட் இருக்கும். சரியா? பாய். தேங்க்ஸ். பாய்.